சித்தருங்க. மனுஷ மக்கள் கம்மியான காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலம். அந்த கம்மியான காலத்திலேயே சித்தர்கள் மனிதனோட உறவாடல. அவங்க இந்த மனித சமுதாயத்தை விட்டு விலகி மனிதன் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையும் எழுதி போட்டு போயிட்டான். ஆனா மனிதனோட உறவாடல. அவன் கடவுள்ல பாதி. அவன் சித்தன் சாதாரண நம்ம மனிதன் கிடையாது. அவன் கடவுள்ல பாதி. அவன் ஒளி உடம்போட ஒளா வருவான். அவன் இப்போ ஆசையில மிதக்கிற இந்த மனுஷன் கூட மனுஷன் உடம்புல பூந்துக்குவான். சரி, என் கூட எனக்கு உடம்புல ஒரு சித்தர் பூந்துக்கினாருன்னு வச்சுக்கோ. யோசித்தீங்கன்னா தான் தெரியும். நான் என்ன பண்ணணும், ஒரு சித்தர் 5000 பாடல் எழுதிட்டாரு. ஆனா அவர் எனக்குள்ள பூந்த உடனே நான் ஒரு 2000 பாடலான எழுதணும்ல. ஆனா எவனோ எழுதி வச்சுட்டு நான் படிச்சுன்னு அப்புறம் நான் எனக்குள்ள எங்க சித்தர் வந்தாரு? யோசிக்குவானவா இதெல்லாம்? இல்ல அந்த மக்கள் யோசிக்காதா? நான் மனுஷன், என்னுடைய அனுபவம், என்னுடைய ஆன்மீகம், நான் சொல்றேன். எடுக்கலாம் போன்னு சொல்லு, தப்பு இல்லை. ஆனா எனக்குள்ள சித்தர் பூந்துக்குனார், புத்தர் பூந்துக்குனார். நான் அவங்களுக்கு வேற இடமே கிடையாது. உன் உடம்பு தானே கேட்டா? நான் சொர்க்கலோகமா உன் உடம்பு? ஏன் இது பகிரங்கமா ஏமாத்துற விஷயம் இல்லை இது? ஆசையில அலையிற மனிதன் உடல்ல அவன் கடவுள்ல பாதியான வருவானா கிட்ட? நீ பார்க்க முடியுமா அவனை? அவன் உன் கண்ணுக்கு உருவம் தெரியுமா? இதெல்லாம் மக்கள் யோசிக்காதா? யோசிக்கிறது இல்லை. அதனால அவன் சொல்லின்னு இருக்கிறான். இதான் வித்தியாசம். என்னன்னா, எதை சொன்னாலும் மக்கள் நம்புது. அதனால நம்ம எதை ஒன்னா சொல்லலாம்னு அவனுக்கு சொல்லிங்கிறானுங்க. இது என்னத்துக்கு நமக்கு கர்மம்? சொன்னா பகுத்தறிவு. எதையுமே சிந்திச்சு பாடுறா. எது சரி எது தப்பு நீ சிந்திச்சு பார்த்தேன்னாதான் உண்மை போய் விளங்கும் உனக்கு. சிந்திக்காத சொன்னதெல்லாம் எடுத்துக்கினீனாக உனக்கு உண்மை போயே விளங்காதுறான். ஆனா இந்த மக்கள் உண்மை போய் விளங்காத வாழறான். என்ன இன்னும் எவ்வளவு சொல்றது? நானும் ஒரு 40 வருஷமா என்னால முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது சொல்லு? அதனால எவன் உடம்புலையும் சித்தரோ இல்லை மற்ற கடவுள் வழிபாடோ எவனுக்குமே வராது. இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டில் போய் துட்டு சம்பாதிக்க போற எனக்கு போய் சித்தர் இறங்குவானா சொல்லு? ஊரா எங்கெங்க பணம் கிடைக்கும், எந்த ஊர் போனா துட்டு கிடைக்கும் தெரியல. எனக்கு போய் சித்தர் வருவானா என்கிட்ட? அவ்வளோ தங்கமா நானு சொல்லு? அப்போ இதெல்லாம் சொல்றேன்னா என்னை விட ஒரு அயோக்கியனே இல்லைன்னு அர்த்தம். தேவையற்ற வேலை. நான் கூட பேசுறேன். என்ன பேசுறேன்? நான் ஞானி கிடையாது, நான் சித்தர் கிடையாது, நான் மகான் கிடையாது, மனுஷன். அனுபவத்தில் பேசுறேன். எடுக்கலாம். எனக்கு எங்க அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குது. அது ஒண்ணுதான் நான் சேவர வரைக்கும் வரப்போகுது. மற்ற பேரெல்லாம் இடையில புகழுக்காக வச்சுக்கிற பேர் எதுவும் நினைச்சு வரப்போறது இல்லை. இதுல என்னடா உண்மையான கடவுள் வழிபாட்டில் போறவனுக்கு இன்னொரு பேர் எதுக்கு உனக்கு சொல்லு? எல்லாம் மக்களை மயக்கத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தான் உதவும், உண்மைக்கு உதவாது. அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு கேள்விங்க, கொஞ்சம் நுணுக்கமாக. இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே ஒரு தைரியம் வரல. எனக்கும் அந்த தைரியம் இல்லை. இப்போ இருந்தாலும் கேட்குறேன். உங்களை மாதிரி கற்றறிந்த ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கு. அந்த கர்வம் ஒரு வித்யா கர்வம்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக சொல்றாங்க. வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லி இதை தமிழ்ல ஞானச்செருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞானச்செருக்கு வேணும் அப்படின்னு பாரதி வேண்டான், அம்பாள் கிட்ட வேண்டான். இது சரியாங்க? சரி. எப்படி சரின்னா, எனக்கு ஒரு கர்வம். நான் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், 10 பேர் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கர்வம் எனக்கு உண்டு. ஆனால் இந்த கர்வம் எப்படிப்பட்டது? நிலையானதுன்னா இல்லை. கவுரை கொளுத்திட்டா கவுரு அடையாளம் இருக்கும், ஆனால் உண்மையான கவுரு இருக்காது. இல்லை, என்னுடைய கௌரவமாகப்பட்டது கொளுத்திட்ட கவுரு மாதிரி. என்னுடைய கௌரவம் புடம் போட்ட கௌரவம். ஆமா, சொல்லணுன்ற கௌரவம், ஆனால் நிலையானது இல்லை.
அதனால மகான்களுடைய கௌரவம் எல்லாம் மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவன் தெரிஞ்சுக்கணும், மற்றவன் நல்ல வழியில போகணுன்ற அந்த கர்வம். ஆனா அந்த கர்வத்தால யாருக்கும் தீமை வராது, எரிஞ்ச கயர் மாதிரி அது. ஆனா சராசரி மனிதனுடைய கர்வம் வந்து அடுத்த வாழ்க்கையை கெடுத்துரும். இதான் வித்தியாசம். அதனால ஒவ்வொரு மகான் உள்ளத்திலையும் ஒரு கர்வம் உண்டு. எல்லா மகானுக்கும் உண்டு, சித்தர்களுக்கே உண்டு. அந்த கர்வம் எதுக்காக வச்சாங்க? மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவன் அந்த வழியில போகணுன்ற கர்வம். ஆனா அவன் போறானா போலியோ அது இருக்கும். ஆனா அதனால மனிதருக்கு அழிவு கிடையாது. ஆனா மனுஷனுக்கு வர கர்வத்தால மனிதனுக்கு அழிவு. அந்த கர்வம் வரக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட கர்வம் நல்ல கர்வம். நல்ல கர்வம். பூ, பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம் இதுக்கு வந்து விவரம் சொன்னீங்க. அதை நான் கேட்டேன். 2020 கேட்டேன். கேட்டவன்னா ஐயா சொல்றாரு கரெக்டா இருக்கு, நீங்க சாமியை கும்பிடல, 5 பஞ்சபூதத்தை தான் கும்பிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன உங்க வீடியோ எல்லா வீடியோ நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஐயா சொல்றது கரெக்டான வழி, நம்ம அந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஐயா. வந்து 4 உபதேசம் வாங்கியிருக்கேன். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து பாடம் பண்றதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு கிடைக்குது ஐயா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்க சொன்னதுனால தான் வந்து இப்போ எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. அது உங்களால் தான் ஐயா. உங்களோட பேச்சு தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமே ஒரு உணர்ச்சியில வசப்பட்டு, அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னா அவன் தன்னறியாமே விழுந்துடும். ஆனா இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன? அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் கூட கடவுளுங்கிறான்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடும், மனோதிடத்தை உண்டாக்கும், எதையும் சந்திக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இதே இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி மலேசியாவில் தியான மண்டபம் ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு கோவில் கட்டி 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்து அன்னைக்கு எல்லாரும் அங்கே பேசி இருக்கிறாங்க. இது வரைக்கும் மலேசியாவில் எந்த சாமியாருக்கும் இல்லாத அளவு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. என்ன கூப்பிட்டுக்கினே இருக்கிறாங்க. நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, நான் போகிற மாதிரி இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே வந்து தடுக்கி விழுந்தா மாந்திரிகத்துக்கு தான் போயிடுவோம். இங்கே மாந்திரிகம் தான் மலேசியாவில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஐயா வந்து போன பிறகு ஐயாவனுடைய பேச்சை கேட்டு, ஐயாவனுடைய உபதேசம் கேட்டு இன்னைக்கு மாந்திரிகம்ன்றது மலேசியாவில் அடிபட்டு போச்சு. இன்னைக்கு நாங்கள் தைரியமாக வாழறோம் அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, இங்கே நான் ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த பாடம் அவங்களுடைய மனநிலையை மாத்திட உறுதி பண்ணிடும். அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலையும் சீரான முறையில செய்வான். ஆனா மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்யறது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத, இது செய்யறோம் சரியா வருமா, சரியா வராதா, இல்ல எதாவது மாட்டிக்குமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த பாடம் பண்றவனுக்கு அது வர செய்யற வந்தவற்ற வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும். அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசுகிறாங்க. உனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது ரொம்ப சந்தோஷம். நல்லா ஆத்மா ஆத்மா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுப்பா. பிணி, பசி, மூப்பு, துன்பம் இதுக்கான விளக்கம் ஐயா. விளக்கம் ஐயா. என்ன விளக்கம் ஒன்னொன்னா சொல்லு. பிணி, பிணி நோய், பசி, பசி, சோறு, மூப்பு. மூப்பு வயசாகி போச்சு உனக்கு. நீ பிறக்கும் போது இந்த கோயில்வா இருக்கிறப்பா இல்லையா? இப்ப வளர்ந்துட்டு இல்ல, மூப்பு வந்துடுச்சு உனக்கு. அப்புறம் துன்பம் ஐயா. துன்பம். ஆமா, உதப்பாட்டு சாவரம் ஊரு உள்ள இவள்தான் நாள். சரிங்க, நன்றி ஐயா. ஆத்மா ஆறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் கழுவினாலும் அதன் நாற்றம் போகுமோ? இந்த மனுஷனுக்கு, ஆசையுள்ள மனுஷனுக்கு எவ்வளவுதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது. அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது. ஆனா ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்றான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்றாரு,
இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க, நதியில் நீராடின போமாவும் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால சொல்கிறாரு, நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ, கூறும் உடல் பல நதி ஆடி கொண்டாடிதால் கொண்டகோலம் நீங்காது என்று ஆடு பாம்பேன்றார். 10 பைசா வட்டி கூட்டுக்குன்னு நான் காசியில் போய் தலைமை விட்டு வந்துட்டேங்க, என் பாவெல்லாம் போயிடுச்சுன்னா போகுமா? ஒருபோதும் போவாது. நல்லா 4 ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா 4 கோழி அறுத்து துண்ணுப்புட்டு என் பாவம் போச்சுங்க, நான் கங்கையில் நீராடினேன்னா போகுமான்னா போகாது. ஏன்னா இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். காசியில் போய் நான் நீராடிட்டு வந்த சாமி, என் பாவெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது, போயிடும்பா, நீ எப்பப்பா நீராடினன்னு கேட்குறாரு. மனசில் இருந்த ஆசையை காசியில் விடணும். இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன். இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன். இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராடினா. ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும், குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும், ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீர்க்கணும். இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார். நீ என்னதான் 10 வாட்டி போட்டதை தண்ணியில் நல்ல தண்ணியில் கழுவினாலும் அதனுடைய நாற்றம் போவாதடா. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குதுறான். அதனால சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உபதேசம் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது. அதை சுத்தப்படுத்தும். சொல்லுப்பாங்க. என் பேர் ராமமூர்த்தி, விழுப்புரத்துலேருந்து வரேன். கர்ணனுடைய அப்பா யார் ஐயா? சூரியன். அவர் நம்ம இதுமாரி பேர் சொல்லல. சூரியன்றது நம்ம மனசில் பார்த்துருக்கோமா? மனசால் தானே அவர் சூரியன்றது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது. நல்லா உங்கள்கிட்ட கேட்கணும். கர்ணனுடைய அப்பா யார்? யாருடைய அப்பா? கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். சூரிய பகவான் சொன்னாங்க. அப்போ அவங்க அர்ஜுனன் இவங்க எல்லாமே அவர் தான். அவங்க தானே அவர் தானப்பா 5 பேருக்கும்? யார் 5 பேர்? கர்ணனுடைய அப்பா அவங்க தம்பின்னு சொன்னீங்கல்ல. கர்ணனுடைய அப்பா சூரிய பகவான். வேற யார் 5 பேர் உனக்கு எனக்குமா? இல்ல, அவங்க தம்பி அர்ஜுனன் எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு பிறந்தவன். அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. அதான் சொல்றேன். யமனுடைய புள்ள தர்மன், அதனால தர்மராஜன் பேர் வச்சாங்க இல்லையா? வாயுனுடைய புள்ள பீமன், அதனால பீமன் பேர் வச்சாங்க. இந்திரனுடைய புள்ள அர்ஜுனன். இப்படி 5 பேர் 5 பேருக்கு. ஆனா குந்திக்கு ஒரு புள்ள கூட இல்ல. அதுதான் ஐயா உங்ககிட்ட. வேற என்ன தெருக்கூத்து தான் உங்க ஊருங்கள்ல நிறைய நடக்குது ஐயா. 18ஆம் போர்னு வைக்கிறாங்க. அந்த 18ஆம் போருக்கு வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறாங்க. அர்ஜுனனே ஒன்னு டம்மி பீஸ். நீங்க தான் சொல்றீங்க. ஆனா கிராமத்துல சொன்னதானே கூட்டம் கூடுது. அதுக்காக அவன் கூட்டம் கூடணுமே. வியாபாரம் ஒரு கடை வச்சுன்னா போலி பொருளை வச்சு மிகைப்படுத்தினாதான் வியாபாரம் நடக்கும். அது மாதிரி நான் சொல்றேன்னு கேட்காத, நீ யோசித்து பார்த்துக்கோ. உண்மைங்க ஐயா, நீங்க சொன்ன பேர் பார்த்தா நிறைய சித்திக்கிறான். கடவுள்ன்ற கண்ணன் அர்ஜுனன் கூட இல்லைன்னா கர்ணனுடைய அம்புல தலை பறந்து போயிருக்கு அர்ஜுனனுக்கு, தெரியுமா? ஆனா கிராமத்துல 18ஆம் போர் விமர்சனம் எல்லாம் அது கூட போர் நடக்கிறதுக்கு முன்னாடி குந்தியை அனுப்புறான் கண்ணன். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் ஒண்ணுன்னு சொல்லு, 2வது முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்? சண்டை தானே போட போற, போட்டு போய் வீரன் தானே நீ சொல்லலையே. 2வது வாட்டி விடக்கூடாது. நாகாஸ்திரம் கேக்குது, அவன் 2வது வாட்டி விடு, அவன் பாதாள லோகத்துல விட அவன் தலையத்துன்னு வந்துடுறேன்ட்டு. இல்ல எங்க அம்மாவுக்கு சொல்லிட்டேன் நானு, 2வது வாட்டி விட மாட்டேன். அது தேர் சக்கத்துல அடிச்சு செத்து போகுது. உனக்கு உதவாத நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் என்ன இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்த்தோம். நம்ம அந்த நிறைய 18ஆம் போர் அந்த எல்லாம் வைக்கும் போது நிறைய இடத்துல கிராமத்துல எல்லாம் நீங்க சொன்னீங்க சும்மா அவன் வேஸ்ட் ஒண்ணும் இல்லாதவன் கண்ணனை வச்சிருந்தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நீ அவனை உயர்ந்தவனாதான் வச்சுக்க. இப்ப என்ன இல்ல, அது விவரத்தை கேட்ட வேற ஒண்ணும் ஐயா, நமக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு, அதனால கேட்டேன். சரி சாமி, நம சிவாயனும் ஒண்ணுதான். நம்ம பூஜை சாமான் கூட வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம் எல்லாம் நம்ம தான். அதே மாதிரி பஞ்சபூதம் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி. அதுதான் வீடியோவிலே சொல்லிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை.
ஜனங்களுக்கும் அது தெரியல. அதே மாதிரி கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க, இங்கே பூ எடுத்துக்கிறீங்க, தேங்காய் எடுத்துக்கிறீங்க, கற்பூரம் எடுத்துக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக ஊரில் இருக்கிறவங்களாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க, வெள்ளி கூடை. ஆனால் அது எதுக்கு உடைக்கிறோம், ஏன் உடைக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. அதே நேரத்தில் கோயில் இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க, அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். வெத்திலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு. இந்த 3 தான் உலகத்தில் ஏக்கும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் ஏக்கும். மீதி பூமி மண்ணும் ஆகாயமும் அசைவில்லாத நிற்குது. அப்போ பூமின்றது வாழைப்பழம், அது பயஞ்சிக்கினே அந்த இன்னோட இருந்துக்கினே இருக்கும். பூன்றது ஆகாயம், நசுக்கினா காணாமல் போயிடும். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் கற்பூரம் கொளுத்தி வழிபடுறீங்க. இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். தேங்காய் எதுக்காக உடைக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு போறீங்க, சாமிக்கு உடைக்க போறேன்றீங்க. ஆனால் தேங்காவை உடைச்சு எப்போவாவது சாமி பக்கம் வச்சிங்களா? ஓட இல்லை, சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க. அப்போ அது காரணம் என்ன? கடவுளை வழிபடினா உன் உள்ளம் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையா ஆகணும். மேல் மட்டை மாதிரி அழுக்கா இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது. அப்போ மேல் 3 மட்டையை நீக்கணும். மேல் மட்டை நீக்கணும், ஓடை நீக்கணும், காயை நீக்கணும். இது 3 நீக்கினா உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும், உனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னா. அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க. சுவாமி, நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றதான் வருது. அதே மாதிரி சத்தம் சித்தம் என்ன, அது எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தா இதே மந்திரம் தான் வருது. எனக்கு இதே தான். இப்போது திருப்பதிக்கு போனோம் அதுதான், சபரிமலைக்கு போனோம் தான், இது எங்கே போனோம் இதே தான் வருது சுவாமி. கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறாங்க, இறைவன் ஒருவனே. மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின, மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க, நிறைய காலண்டர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. ஆனால் என் குரு சொன்னப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வள்ளலாரை பற்றியும், ரமணரை பற்றியும், ராமகிருஷ்ணர் பற்றியும், இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும், வள்ளலார் பற்றியும், மற்ற ரமண மகர்ஷி பற்றியும் 4 பேர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகான்கள், எல்லாரும் கடவுளுடைய தூதர்கள் தான், எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான். ஆனால் எங்களுக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க அடைஞ்சாங்க, அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடையிறோம். அதனாலதான் உலகத்துல எங்கேயும் கட்டாத கோயிலை நான் கட்டினேன். ஏன்னா எல்லாரும் அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க. ஆனா நான் இங்க எல்லா மகானையும் 18 சித்தர்களை கோபுரத்துல கட்டி 18 மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணன்ல ரமணர்லேருந்து விவேகானந்தர் சிலை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமையே இல்லை, மனுஷனுக்குள்ளதான் வேற்றுமை. ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளுடைய தூதர்கள் தான் மகான்கள். இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க. அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம். ஆனாவும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த ஆசிரமிக்கு அந்த அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்க, இப்போ நானும் கூட வரேன், புத்தி இல்லாத, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு துட்டு இல்லை, எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி. ஆனால் அப்போ அந்த 17, 18, 19 அந்த கரோனா டைமில் நான் கேட்ட ஒரு வீடியோவும் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு, அமிர்தமாக இருந்துச்சு சாமி. அது வேற, அன்னைக்கு வந்த சீடர்கள் 10 பேர் தான் 20 பேர் தான் இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் பாடம் பண்ண வைப்பேன். அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள். இப்போ வர ஆம்பளை பொம்பளை எல்லாம் வீட்டில் உதப்பட்டுட்டு ஆம்பளை வரான், புருஷங்கிட்ட உதப்பட்டு பொம்பளை வரா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொம்பளை வரா, பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் வரான். இவன் எங்கே என்ன யோசிக்கிறாங்க, சாமியார்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா, நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வராங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, பதிலை சொல்லிங்கிறப்பா.
ஆனால் என் பாக்கியம் நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து சாமி வணக்கம் சாமி. திருச்சியிலேருந்து வரேன் சாமி. சரி. என் பேர் மோகன். சரி. ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சின்ன சந்தேகம் தான், பெருசா இல்லையா? சரி சொல்லு சாமி. சொல்லியிருக்கீங்க காற்றே கடவுள், உணவே கடவுள், உணவே கடவுள், உணவு உணவு. ஆமாம். ஒளியும் ஓசையுமா இருக்காங்கன்னு இருக்கீங்க. இருள் இப்போ ஒன்றுலேயே ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. அதனால் ஒரு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு? இத்தனை நீ சொன்னதிலே என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு தெரியல. இல்லை, எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம். அப்புறம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குள்ளே அடக்கியிருக்காரு, உலகத்தை அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஸோ அவரை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமா, இல்லை நம்ம உள்ள இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இயக்கி கொண்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா, நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் சார். இதில் ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போ மனிதர்கள் கடவுளை தேடுறோம் இல்லை? மனுஷன் மட்டும்தானே கடவுளை கும்பிட்றான். வேறு ஏதாவது ஜந்துக்கள் ஜீவன்கள் கடவுளை கும்பிட்றா? ஆனால் உயிரோட வாழுதா? இதை நம்ம யோசித்ததே இல்லை. அப்போது அது கடவுள் எதுவாக இருக்குது? உணவாக தான் இருக்குது. அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது. 400 வருஷம் வாழுது ஆமை. அது எந்த கடவுளை கும்பிட்டுது? அதனால கடவுள் இல்லைன்றதுல அது கடவுள் தெரியல. ஆனால் நம்ம ஆறறிவு மனிதன் கடவுளும் தெரியுது, நம்மளும் தெரியுது. ஆனால் கடவுள் தெரிஞ்சாலும் நம்மளை 10 நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டீன்னா நீ எழுந்து நடக்க முடியாது. நீ 1000 பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போயிட்டு உடம்பு சரியில்லை படுத்துனுக்கிற டாக்டர் என்ன சொல்கிறார்? நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை கும்பிடுன்னு நான் சொன்னார். அப்போது சாப்பாடு தான் உன் உடலுக்கு சத்தை கொடுக்கும். அந்த உடல் சத்தா இருந்தால் தான் உனக்குள்ள ஓடிங்கிற உயிர் உறப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த உயிர் வாழணும்னா உணவு வேணும். உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும். உடல் நின்னா தான் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் நிற்கும். உயிர் நின்னா தான் ஜீவன் சேரும். ஜீவன் சேர்ந்தால் தான் ஆன்மா வரும். இப்போ உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க. நான் ஒரு ஆள், 2 பொண்ணுங்க. சரி. உனக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். நீ ஒண்டியா தானே பிறந்த? ஆமாம் சார். இது 2 இடையில் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? இதை தான் சொன்னேன். கடவுள் ஒருவன் தான், ஏகன் அநேகனா ஆகிட்டான். நம்ம பண்றது தான் கடவுளை பண்ணிக்கிறான். இதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை. புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது. புரிஞ்சுதா? இப்ப நம்ம ஒண்டியா தான் இருந்தோம், ஆனா நம்ம 4 பொருளை உருவாக்கிட்டோம். அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒண்டியா தான் இருந்தான், ஆனா உலகம் ஏங்கணுமன்றதுக்காக உற்பத்தி பண்ணான், அநேகன் ஆக்கிட்டான். கோடி கோடியா எண்ண முடியாத கோடி உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டான். அப்ப அது உலாவது, அது திருப்பி பிறக்குது, இறக்குது, பிறக்குது, இறக்குது. இதான் உலக சுழற்சி. போயிடுச்சா சந்தேகம்? வேற என்ன சந்தேகம்? சாமி, இந்த உயிர் பிரிந்து 16 நாளுக்குள்ள அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்றீங்க. அந்த இதுக்கு பேர் என்ன சாமி? மறுபிறவியா? மறுபிறவி தொடர்ச்சிப்பா. பிறவியில் போன பிறப்புல நீ இல்லைன்னா இந்த பிறப்புல நீ எங்கிருந்து வந்த? ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் வருமா? உயிரிலிருந்து பிரிஞ்சு 16 நாள் எடுக்கிறப்போ அது இன்னொரு உடல் தான் எடுக்குது. உடல் தானே எடுக்குது. அப்பா அம்மா எங்கன்னா யாருக்காவது உயிர் செய்துக்கிறாங்களா? குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, உயிரை செய்துக்கிறாங்களா? எந்த அப்பா அம்மாவது உலகத்துல? உடலை தான் செய்ய முடியும். அது நம்மளோட மறுபிறவிங்களா இல்ல ஒரு புல்லாகி பூண்டாகின்னு சொல்லியிருக்கீங்க? அது ஒவ்வொரு பிறப்பா வந்துதான் இங்க வந்திருக்கிறோம். 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தோம் முதல்ல. உடலை தான் சாமி எடுக்க போறது. ஆமா, இப்ப 1ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம்? MA படிச்சுன்னுக்குறோம். ஆனா இதுல படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிக்கினா திருப்பி 1ஆம் கிளாஸ்ல எடுத்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி புல்லாகி பூண்டாகி புழுவாகி கல்லாகி பல்லுயிராகி வந்தோம். வந்து மனிதனா வந்துக்கிறோம். இந்த மனித பிறப்பு எதுக்குன்னா இறைவன் அடையறதுக்கு. ஆனா இதை அடையலன்னு சொன்னா திருப்பி நீ 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். அப்போ பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான். உலக சுழற்சி மாதிரியே பிறவி சுழற்சி எடுக்குது. உயிர் போது ஒரு உடல் எடுத்துக்குது. உடல் எங்கிருந்து கிடைக்குது? தாய் தகப்பங்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா உயிர் இறைவங்கிட்ட இருந்து கிடைச்சது. அது அழியா பொருள். உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா. அதனால இந்த அழியா பொருளை அழியிற பொருளை மறந்து
அழியா பொருள் உள்ள இருக்கிற கடவுளை தேடுங்க. உங்களை தேடினீங்களா தான் கடவுளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்றேன். இன்னொரு கேள்வி சொல்லு சாமி. இப்போ நம்ம கடவுளை அடையிறதுக்கு நம்ம வந்து மனுஷன் வந்து மகான ஆகி இறைவனை அடையிறாங்க. மகான ஆவரன்ற நினைப்பே வரக்கூடாது. இல்ல இல்ல சொல்றேன், நான் கடவுளை அடையணும். நான் எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்யறேன், என்ன செய்யணும், இது மட்டும்தான். நான் மகான் ஆகணும், ஞானி ஆயிடணும், கடவுள் ஆயிடணும், அந்த நினைப்பே வரும். அந்த நினைப்பு வந்தவே மனசு வந்துச்சுன்னு அர்த்தம். மனம் இல்லாத நிலைக்கு போகணும் நம்ம. அப்படி போகும்போதுதான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும், இல்லைன்னா தவிர்க்க முடியாது. இல்லை சாமி, அந்த நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ காட்சிகள் வந்து முருகன் அம்மன் அம்பாள்னு சொல்லி எல்லாம் இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே, நீ யாரா ஒரே ஒரு உருவம் செய்த மீன் மாதிரி வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? உனக்கு எதுக்கு 2 கை 2 மூக்கு ஓட்டை எதுக்கு? 2 கண்ணு எதுக்கு? ஒரு கண்ணு வச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே உடலுக்குள்ள இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்கள்ல மகான்கள் வகுத்து கொடுத்தான். உடல்ல இதெல்லாம் இருந்து இயங்குது அப்படின்னுட்டு. அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னாரு, கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லப்ப ஒண்ணு தான். ஒவ்வொரு தாய் தப்ப 4 புள்ள பிறகுது. ஒவ்வொரு புள்ளைக்கு அவன் ஒருத்தன் புள்ளதான் 4க்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையா? 4 பேர்ல வச்சுக்கிற அப்பதானே புரியும். அதுக்காக கடவுளை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அவனியாகி அரியணை பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை போற்றணும். ஈசனும் அதுதான், முருகனும் அதுதான், கிருஷ்ணனும் அதுதான், அம்பாலும் அதுதான்டா. நான் கும்பிடுறது முருகன்ற, இன்னொருத்தன் சிவான்றான் அத்தியே. இப்படி நம்ம மனம்தான் பிரிச்சதை தவிர கடவுள்ல பிரிவு இல்லை. சாமி, இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இயேசுநாதரை பத்தி பேசியிருக்கீங்க. இயேசுநாதரை பத்தி பேசியிருக்கீங்க. அவர் பெரிய மகான். ஆனா சித்தாடல் வந்து கொஞ்சம் தவறுதலா கையாடினால எதனா அடிமோட்டம் அந்த மத பிரச்சனை அது நமக்கு வேணாது. ஆனா இயேசு வந்து ஒரு மகான் எப்படி சித்தாடல் தவறுதலா கையாடுறாங்கன்றது. உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நான் போய் மெட்ராஸை சுத்தின்னு வாப்பான்னுட்டு நீ என்ன பண்ணணும், உன் செலவுக்கு பார்த்துக்கின்னு ஏதோ 4 பேருக்கு தர்மம் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்துன்னு வரணும் நீ. ஆனால் மொத்தத்தையும் போகிற வழியிலே பாதியாக கொடுத்துட்டு போட்டீங்கன்னா போய் சேர வேண்டிய இடமே சேர மாட்டேன். அவர் நிலைமை அப்படி தான் ஆகிப்போச்சு. சித்தாடலை நீட்டு பண்ணார் அவர். இந்து மகான்கள் அப்படி பண்ணல. தேவையான நேரத்தில் தேவையானது மட்டும் செய்து அதை ஸ்டாப் பண்ணிக்கினாங்க. அதனால் யாருக்கும் கிட்ட போக முடியல. அவர் வந்து இருந்ததெல்லாம் செலவு பண்ணார். அதனால் அவருக்கு மரணம் வரும்போது அவரே தடுத்துக்க முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. இதுதான் அங்கே நடந்த கதை. ஆனால் அவர் நல்ல மகான், அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லா மகான்களுமேப்பா யாருமே சாதாரணமாக இந்த உலகத்துக்காக வந்தவங்க. அவங்கெல்லாம் தனக்காக வாழணும்னு வந்தவங்க. அது நபியாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு போதனை பண்ணணும், நல்வழிப்படுத்தணும் தான் இறைவனால் அனுப்பப்படுறவங்க தான் ஒவ்வொரு மகானும். மகான் என்றவன் தனியாக கடவுள்ன்றது எந்த மகானுமே கிடையாது. எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான். அவங்களுடைய வேலையை செய்யிட்டு அவங்க கடவுளில் போய் சேரணும், அதான் வேலை அவங்களுக்கு. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த புகழுக்காக இங்கே வந்து மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு அதை அழிச்சிடுறாங்க. அழியும் போது அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவங்க அதை தடுத்துக்க முடியல. இதுதான் பல மகான்களுக்கு நடந்தது. ஆனால் மகான்களில் யாரும் உயர்ந்தவன் யாரும் தாழ்ந்தவன், எல்லா மகான்களும் உயர்ந்த மகான்கள் தான். அது இயேசுவாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், யாரா ஒன்றா இருக்கட்டும், எல்லா மகான்களும் உயர்ந்தவங்க. அவங்க செயல்களை பொறுத்து அமைஞ்சது. அது சொல்லு வேற என்ன சாமி? இந்த மூச்சை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த மூச்சு 15 அங்கலம் வரப்போ நமக்கு ஒரு 70-75 வரையும் ஆயுள் போவோம், 20 போகிறப்போ மரணத்தலைவாய் போவோம்னு சொல்லியிருக்கீங்க. இது இந்த பாதையில் போகிறப்ப தான் அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் மூச்சு ஜாஸ்தி போகும். அது டவுட் இருந்துச்சு. எல்லாத்தை விட ஆணும் பெண்ணும் போகம் பண்றதுலாம் அதிகமான மூச்சு வெளியே போடுது. ஸ்போர்ட்ஸ்மேன் கூட அவ்வளவு கிடையாது.
அதுக்கு அடுத்தது தான் போர்ட்ஸ்மேனுக்கு. நடக்கும் போது ஒரு மூச்சு, உட்காரும் போது ஒரு மூச்சு, படுக்கும் போது ஒரு மூச்சு, இப்படி மூச்சில தான் மனித வாழ்வே இருக்குது. அந்த மூச்சு வந்து போர்ட்ஸ்மேனுக்கு இருந்ததுன்னா அதிகமா போகும். குறைக்க நீ எப்படி குறைக்க முடியும்? பயிற்சி பண்ணால் மட்டும்தான் குறையுமே தவிர வேற எப்படியுமே அதை குறைக்க முடியாது. அது போறது போய்க்கினே உன் கால் எவ்வளவு வேகம் போதோ மூச்சு அவ்வளவு வேகம் போகும். அதனால மூச்சை நீ வந்து குறைக்கிறதோ நிறுத்ததோ முடியாது. அதுவே அது கூடவே உறவாடி அத்தாடி அடக்கணுமே தவிர அதை நான் நிறுத்தினா நம்ம இருக்க மாட்டோம். அதுதான் உடற்பயிற்சியால மூச்சை நிறுத்த முடியாது, உயிர் பயிற்சியால் தான் மூச்சை நிறுத்த முடியும். உடற்பயிற்சின்றது வேற, உயிர் பயிற்சின்றது வேற. உடற்பயிற்சின்றது யோகா சொன்னோம், உயிர் பயிற்சின்றது யோகம். அதனால யோகத்தால மட்டும்தான் அது அடங்குமே தவிர வேற எதாலையும் அடங்காது. பாவம் புண்ணியம் சொல்கிறாங்க இல்லைங்களா? பாவம் செஞ்சவங்க ரொம்ப நாள் சீக்கிரமாக இதாகிட்டாங்க, புண்ணியம் செஞ்சவங்க ரொம்ப நாள் வாழ்கிறாங்க அப்படின்னு. பாவம் புண்ணியம், பாவம் செஞ்சவன் சீக்கிரமாக போயிடும், புண்ணியம் செஞ்சவன் ரொம்ப நாளுக்கு இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவம் செய்துவேன் சீக்கிரமா இறந்துடுறாங்க, புண்ணியம் செஞ்சவங்க ரொம்ப நாள் இருக்கிறாங்க. இந்த பிறந்த ஒன்று ஒரு மாசத்துலயே செத்து போகுது, அது என்ன பண்ணுவோம்? அதனாலதான் இப்போ என்னோட மனைவி இறந்து ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. உன் மனைவி இறந்து போனதுக்கு பாவ புண்ணியத்தை உலகத்து பாவ புண்ணியத்துக்கு வந்துட்டேன். பாவ புண்ணியத்துக்கும் இறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் மூச்சு தான் சம்பந்தம். பிறக்கும் போதே போயிட்டு இறந்த போது அது எந்த பூமியிலேயே வரல, அது என்ன பாவம் பண்ணுச்சு? நீயாவது பிறந்து வளர்ந்து 1000 பாவம் பண்ணியிருப்ப. ஆனா அது ஒரு பாவம் பண்ணதே செத்து போகுது. 5 வயசுல செத்து போகுது, 10 வயசுல செத்து போகுது, 90 வயசு வரைக்கும் படுக்கையிலே 10-15 வருஷமா படுத்தும் கிடக்குறான். சாவாத வீட்டுல இருக்கிறவங்களாம் சாவலையேன்றாங்க. அப்ப அது என்ன பாவம்? அதனால பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மரணம்ன்றது மூச்சினுடைய அளவு. உனக்கு எவ்வளவு, உங்ககிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நீ செலவு பண்ணிட்டு போயிடணும். என்கிட்ட எவ்வளவு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி. இது என் மனைவி, உன் மனைவி நான் உங்க கூட பிறந்தது. உங்க அப்பா செத்தா இவ்வளவு போய் கேட்க மாட்டேன்ற, பொண்டாட்டி செத்த மட்டும் கேட்கற. ஏன் கேட்கற? காரணம் என்ன? உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? இருக்கிறாங்களா? 2 பேரும் இருக்கிறாங்களா? அப்ப பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னாக்கா நீ செய்த பாவம் அது. உன்னை மாத்திக்கோ. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், ஒரு தாய் தாப்பம் இருக்கும்போது செத்து போகணும், தாய் தாப்பம் சாவணும். ஆனா தாய் தாப்பம் இருக்கும்போது புள்ளிங்க சாவக்கூடாது. புள்ளிங்க சாவுதுன்னா இந்த தாய் தாப்பம் இவ்வளவு பாவம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதனால அந்த பாவத்தை தீக்கணும்னா தர்மத்தை கையாளுங்க, அதுதான் அதுக்கு பலன். அது 2 தான் பேலன்ஸ் பண்ணும் இந்த உலக விஷயத்துல. உலகத்துல தான் பாவம், உலகத்துல தான் புண்ணியம். அது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அங்க யூனிஃபார்ம் போட்டுன்னு போகணும். அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வந்தா அங்க யூனிஃபார்ம் போட்டுன்னு வரணும். உபதேசம் வாங்காதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, உபதேசம் வாங்கினதுக்கு அடையாளமே அதுதான். இப்படி எல்லாம் வந்தா நீ உபதேசம் வாங்கின மாதிரியே தெரியல, பாடம் பண்ற மாதிரி தெரியல. இடம் பாடம் பண்ணிட்டீங்கன்னா மனப்பக்குவப்பட்டிருக்கும். மனப்பக்குவப்பட்டிருந்தா இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கோம். சொல்லு. ஒரு பாட்டுல இருந்து ஒரு கேள்வி. ஒரு பாட்டு, ஒரு பாக்கா? பாட்டு பாட்டு பாட்டா? ஆமா. ஏன்? சித்தர் பாட்டு. அதான் ஏன்ற அது அந்த வரி ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. சரி, விளக்கம் சரியாவே புரியல. விளக்கம் எழுதணும் உங்ககிட்ட தான் கேட்கணும், நான் எழுதலையா? உங்ககிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுப்பா, சொல்லு. விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய், சந்தேகம் இல்லையற குலத்தேரே சகலகல ஞானம் எல்லாம் இதற்கோவாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரி எல்லா வரியோட பிரம்மாண்டமா இதை சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன, எதுக்காக அப்படி சொல்லி? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? இது நல்ல பாடம் பண்றவங்களுக்கு போகணும். சும்மா பாட்டு படிக்கிறதால ஒன்றும் வராது. இப்போ இன்னைக்கு ஆன்மீகம் எப்படி இருக்குதுன்னா புத்தகத்தில் இருக்குது. ஆன்மீகம் புஸ்தகம் படிச்சுட்டு குருமார்களை மாறிக்கின்னு இருக்கிறாங்க. அதனால இவனுக்கும் பயன் இல்லை, இவன் சொல்லிக் கொடுக்குறவனுக்கும் பயன் இல்லாமல் போகும். ஆன்மீகம்ன்றது அனுபவிச்சு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அனுபவிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 25 வருஷமாவது ஆகணும். அதில் அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கு வந்து பேசணும்.
இன்னைக்கு 10 வயசு 15 வயசுலயே குருமார்களை மாறிக்கினுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அனுபவம் இல்லை. அதனால கெட்டு தான் போகும். அதனால இந்த பாடல் எல்லாம் வந்து உச்சக்கட்ட பாடல், அகஸ்தியர் பாடல் இது வந்து உச்சக்கட்ட பாடல். இது நிறைய பாடம் பண்ணி அந்த நிலையில நிக்கிறவங்களுக்கு என்ன வேலை செய்யற? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதை பாரு, பொழப்ப பாரு. இதெல்லாம் உனக்கு எதுக்கு இவ்வளவு படிச்ச? 4 ரூபாய் சம்பாதிக்க தானே. நல்லா சம்பாரி, நல்ல பணக்காரன் கார்ல சுத்து. அதை விட்டு போட்டு இந்த விந்து நிலையெல்லாம் தேடினாக்கா வேலை வெட்டி கம்ப்யூட்டர்லாம் விட்டுடுவேன். இது வந்து வேலை வெட்டி இல்லாதவன் போகணும், வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காம போறவனு கடவுளாவது கிடைக்கட்டும் தேடுறவனுக்கு தான் இது லாக்கி. நீங்கள் காசு பணம் செலவு பண்ணி உங்களை பெற்று உங்கள் கம்ப்யூட்டர் வரைக்கும் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ எதிர்பார்ப்போடு உங்களை படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 10 ரூபா நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும். நீங்கள் இந்த பாட்டெல்லாம் தேடினீங்கன்னா இது என்ன சொல்கிறாரு அதில் பாட்டில் என்ன புரிஞ்சுதா உனக்கு? இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குமாங்க தெரியல. என்ன புரிஞ்சு சொல்லு பார்க்கலாம். அதை நம்ம அதோட நிலையை அறிஞ்சிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானம். அது எல்லாருக்கும் தான் தெரியுது நிலையை அறிஞ்சிட்டா. பாட்டில் என்ன சொல்றாருன்னு கேட்டேன் நான். அது தெரியலங்க உங்களுக்கு. தெரியலையா? தெரியாது. எதுனா ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறதா இல்லை என்ன தூக்கி தெரியுதா? உச்ச நிலையில போனா விந்துன்றது உலக உற்பத்திக்கு தேவை. அதே நேரத்தில் இந்த விந்துன்றது கடவுள் அடையத்துக்கு அதான் தேவை. விந்து இல்லைன்னு நொந்து விட்டு கெட்டானோ, விந்த விட்டவன் நொந்து கெட்டானோ. அப்ப இந்த விந்தாகப்பட்டது வெளியே போச்சுன்னா அது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான் உதவும், உலகத்துக்கு தான் உதவும். அதே விந்து திருப்பி மேல் பக்கமாக ஏற்றினா கடவுள் அடையத்துக்கு அதே விந்து தான் ஓணும். அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன், இளமையில பிடிங்க இதை, அப்பதான் நீங்க கடவுள் அடைய முடியும். இல்லைன்னா அந்த பாதையில இருக்கலாம் கடவுள் அடைய முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அத மாதிரி அந்த விந்துவை மேல போச்சுன்னு சொன்னா உனக்கு வேற்றுமை, வேலை, வெட்டி, குடும்பம் எதுவும் தெரியாது. அதுல என்னன்னா இருக்குது அந்த விந்துல. இப்ப ஒண்ணுக்கு பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கும், அவ்வளவுதான். ஒரு சுவை தான் இருக்கும். எச்சையை பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சப்புன்னு தான் இருக்கும், ஒரு சுவை தான் இருக்கும். ஆனா விந்துவை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா 5 சுவை இருக்கும். அதுல 5 பஞ்சபூதம் அதுல அடக்கும். அந்த 5 பஞ்சபூதம் அதுல இருக்குதுன்னு நீ உணரணும், தெரிஞ்சுக்கணும்னா அது கூட நீ உறவாடணும்ன்றான். அதனால சொன்னா விந்து நிலை தனி அறிந்து விந்தை கண்டால் அதுல அதிசயங்கள் இருக்குதுடானா. விந்தைனா அதிசயம். அந்த அதிசயங்களை நீ அறியணும், அப்பதான் நீ ஆன்மீகவாதி. அந்த அதிசயத்தை அறியாத ஆன்மீகம் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறதாலேயோ புஸ்தகத்தை பார்த்து பேசுறதாலேயோ ஆன்மீகம் எல்லாரும் வராதுடான்ட்டான். குலத்தை என்னன்னா சீடனேன்னு அர்த்தம். குரு சீடனுக்கு சொல்லி கொடுக்கறது. அதனால சொன்னாரு விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகணும். ஓசை வந்துடும். இங்க நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் எனக்கு போன் பண்றாங்க, சாமி காதில் என்னமோ வண்டு கத்துது, நான் வேலை வெட்டி என்னால செய்ய முடியலன்ட்டு. சும்மா வண்டு கத்துற மாதிரியே கத்துனா வேலை வெட்டி செய்ய முடியல. உன்னை இடிக்கிற மாதிரி இடிச்சுதானே எங்க வேலை செய்வான். ஆன்மீகம்ன்றது இன்னைக்கு எப்படி போய்க்குன்னா, இவன் எப்படி வீட்டுல இருந்து ஆசிரமத்துக்கு போனான்னா ஆசிரமத்துல வீட்டுக்கு போகணும், அதே மாதிரி இருக்கணும்ன்றான். மாறுபட்ட நிலைக்கு வழிக்கு போயின்னுக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம செயல் மாறும், நம்ம மனம் மாறும், எண்ணம் மாறும் அப்படின்றத உணரவே முடியல ஒன்னும். ஏன்னா அந்த மாதிரி ஆன்மீகத்தை இப்ப பழகிக்கிறாங்க. ஒரு பாதையில இருந்து இன்னொரு பாதைக்கு எதுக்கு போகணும்? போக வேண்டியதே இல்லையே. போறது ஒன்னு அனுபவிக்க தானே போறோம். அப்ப கடவுள் பாதையில போகும்போது நம்ம மாறுபடுறோம், நம்ம மனசு மாறுது, நம்ம செயல் மாறுது, நம்ம எண்ணங்கள் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாதை. அப்ப மாறுபட்ட செயல்கள் நடக்கும். அதுக்கு பயந்துட்டா எங்க ஆன்மீகத்துல நீ பயணம் பண்றது? நிறைய இன்னைக்கு அது மாதிரி போன் பண்றாங்க. அதனால சொல்றாரு, அந்த நாதம் வந்து உனக்கு குருவா மாறிடண்டா, அது கூடவே நீ பயணம் பண்ணு. நீ உலகத்துல ஜனனம் பண்ணும்போது எப்படி இருந்தியோ அப்படி மாறிடுவே அப்படின்றாரு. ஜனனம் பண்ணும்போது இருந்த மாதிரி நீ மாறினீன்னா உனக்கு எது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுக்கு, கம்ப்யூட்டர் படிப்பு எதுக்கு? இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வயிற்றுக்காக படிச்ச படிப்பு. அதை விட்டு போட்டு இதெல்லாம் இப்போ தேடினீங்கன்னா நீங்க இதெல்லாம் இழந்துருவீங்க. சரிங்க ஐயா, வணக்கம் ஐயா. பிப்ரவரி மாதம் வந்து உபதேசம் வாங்கினீங்க. அதுக்கு முன்னாடி யாரும் விட்டுட்டு போனா தம்பியோ சொந்தக்காரங்களோ திட்டுனா கோவம் வரும். கோவம் வருங்க முன்னாடி உபதேசம். ஆமா, உபதேசம் வாங்கின பின்னாடி நம்மளுக்கு அப்படித்தான் திட்டுவாங்க.
உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நம்மளுக்கு மன வலிமை வந்துருக்கு இந்த உபதேசம் வாங்கின பின்னாடி. சந்தோஷம். அப்புறம் அப்பா மே மாதம் இறந்துட்டார். மே மாதம் இறந்துட்டாருங்க. அவர் அப்பாவாச்சு இறந்துதான் ஆகணும். பிள்ளையா இருந்து போறேன். அதான் இறந்து போயிட்டுன்னு விட்டேன். செத்து போட்டுன்னு விட்டேன். அண்ணன் பேர யாரும் கூட எனக்கு கூட ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் கூட்டி நான் பேசல. அப்போ இப்ப மனசு கஷ்டமா இருக்குது. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பேசி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்லையேன்னு வருத்தமா தான் இருக்குது. என்ன பண்றது, போயிட்டாங்க. அப்பா எல்லாம் போய் தான் ஆகணும். பிள்ளைங்களே போய் தான் ஆகணும். உடம்புல எவ்வளவு மூச்சு வச்சுக்குதோ அவ்வளவுதான் வாழ்வு. நேற்று பாத்தியா, இமாச்சல பிரதேசல இந்திய நாட்டுல முதல் ஓட்டு போட்டவர் 106 வயசு. அவர் இறந்துட்டார். அவர் தான் முதல்ல இந்திய பெருங்குடி மகனம். 106 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்து பல தொண்டுகள் செய்திருக்கிறார் அவர். ஆனா அவருடைய வாழ்நாள்ல அவர் ஆசிரியர் இருந்துக்கிறாரு, பல தொண்டுகள் செய்துகிறாரு. இப்ப 106 வயசுல இறந்துட்டாரு. இந்தியாவினுடைய பெருங்குடிமகன் பட்டம் போட்டிருக்கிறாங்க. உங்க அப்பா என்னென்ன செய்தாரு? அப்பா எங்களுக்கு தான் எங்களை வளர்த்தாருங்கய்யா. ஏன்பா எங்களை வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. இது என்ன நாய்க்குட்டி கொடுத்தா வளர்க்குது? நம்ம கிட்ட ஒரு நாய் இருக்குது, இறந்துட்டாண்டு நான் விட்டுட்டேன். இது என்ன அப்பா அம்மா வளர்க்கறது பெரிய விஷயம் இல்ல. ஊட்ட தாண்டி நீங்க என்ன செய்தீங்க உலகத்துக்கு, அத யோசி. அதை ஊட்ட போட்டு எங்க அப்பா என்ன காப்பாத்தாருன்னா பின்ன அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா புள்ள எங்கிட்டு வருவான். சரிங்க, அதே காப்பாத்தங்க. இறந்துட்டேன், விட்டாச்சு. அப்புறம் உங்க பேச்சு நீ இருக்கும் போது என்ன செய்யணும்னு யோசி. போன ஒரு கதையை ஏன் பேசுங்கிற? சொல்லு. உபதேசம் வாங்க முன்னாடி நல்லா சரி, உபதேச கதையை விடு. உபதேசம் வாங்கினா முடிஞ்சு போச்சு. மன வலிமையா இருக்குங்கய்யா, மன வலிமையா இருக்கு, வேலையில நல்லா இதா இருக்கு. இதான் பல பேருக்கு சொல்லி இந்த பாடம் பண்ண தள்ளாட்டம் வராது, மன உறுதியா இருக்கும். உபதேசம் வாங்கறதால வராது, பாடம் பண்ணீங்கன்னா பாடம் பண்ணணும். என்ன கொம்பத்தை அடிக்க முடியும் எல்லாரும் குழந்தைங்களா உங்க. அதனால சொல்றது என் வேலை, செய்யறது அவங்க வேலை. செய்தா அது அவங்களுக்கு நன்மை, செய்யலன்னா அது அவங்களுக்கு தண்டம். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. சந்தோஷம். ஐயா நெய்வேலியிலேருந்து வராங்க ஐயா. சரி, ஆத்மா வணக்கம். நம்ம சாமி வந்து நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த கோயிலெல்லாம் மாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் வந்து சாமி ஆடுறாங்க. இந்த காவடின்னு சொல்லி எடுத்து மேலே ஊக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு ஆடுறாங்க, தொங்க விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு கேட்குறேன். எத்தனையோ வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு ஊருக்கு போனேன், திருச்சிக்கு. 2 கால் இல்லை. 2 கால்னா கால் இருக்குது, நடக்க முடியாது, தள்ளாடும், அப்படியே கால் ஊழ்ந்து போயிடும். ஒரு பொண்ணு, மீதி பேர்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோம். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துருப்போம், இவர் சும்மா இல்லாத இந்த பொண்ணை இட்டுன்னு வந்துட்டார், இந்த பொண்ணால் ஏறவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இதனால் நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு கெட்டு போயிட்டோம். நான் சொன்னேன், அந்த பொண்ணு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போய் பாருங்கப்பான்னு. அந்த பொண்ணுக்கு அசிங்கமாகி போச்சு, வயசு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, மாமா நான் உன் ஷோல்டரை பிடிச்சிக்கிறேன், நான் ஏறிடுறேன் அப்படின்னு. ஏறுமா அப்படின்னு. என் ஷோல்டரை பிடிச்சின்னு உச்சி பிள்ளையார் கோயில் மேலே போய் உட்காந்துக்கிச்சு. நல்லாகிறவன் ஏறி வர கஷ்டப்படுறான், மேலே வந்து மாரடிக்கிற மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு. மனதிடப்பட்டு போச்சுன்னா இப்ப நெருப்பு மறிக்கிறான், ஒரு பீடி நெருப்பு பட்டா சுடுது, ஆனா அவன் நெருப்புல இறங்கி போறான். காரணம் உணர்ச்சி குணங்கள் மாறி போகுது. கடவுள் அது இருக்குது, அதை பார்த்துக்கோ அப்படின்ற நம்பிக்கையில இவன் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை. அதனால வலி தெரியல. நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தினா கத்துறோம், அது வலிச்சும் போட்டான், அவன் பிரார்த்தனை வலிக்கிறான். நமக்கு நீ என்னமையா அதை போய் சொல்லணும். அதான் அந்த மாதிரி ரோட்ல பாக்குறான், பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி சக்தி இருக்கிறதுனால நம்ம எல்லா மதத்திலையும் அது ஒரு மதத்துல இல்ல. முஸ்லீம்ல மோரம் பண்டிகைன்னு ஒண்ணு வரும், அதுல முள்ளு வச்சு இதுல டம்மு டம்மு டம்முன்னு அச்சு உடம்பெல்லாம் ரத்தம் ஆக்கிக்குவான். அது எது கடவுளை பண்ண சொன்னாரு? இது எதுவுமே கடவுள் பண்ண சொன்னது இல்ல. நம்ம சும்மா இருக்கும், அது மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியலையே. அதுதான் மனசு மாறி போகுது இல்ல. இப்போ சாதாரணமா நாளுக்கு கறி மீன் போய் ஒரு 2 கிலோ காட்டுக்கறி எடுத்துன்னு வந்து 2 கிலோ கோழிக்கறி எடுத்துன்னு வந்து போட்டு நீ இந்த ஒன்று பிள்ளைங்களுக்கும் போடுற, கிருத்திகை வந்துச்சுன்னா போய் எடுப்பியா?
அதுவும் நாள் தானே, எடுத்து துண்ண வேண்டியது தானே. முடியலையே, மனசு வரலையே. நீங்க சொல்ற பதில் அத மாதிரி மனசு தான் எல்லாத்துக்கும் பேஸ். மனசு எதை விரும்புதோ அதை செய்ய போகுது, மனசு எதை விரும்பலையோ அதை விட்டுட போகுது. அதனால விரும்புறவன் செய்யட்டும், அவன் செய்து போறான். நீ செய்யாம உன்னை நீ பாரு, உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ தேடு. அதை விட்டுட்டு ஊரை யோசனை பண்ணினா உன்னை மறந்துடுவ. நீ உன்னை யோசனை பண்ணினா ஊரை மறந்துடுவ. ஊரை மறந்துட்டு உன்னை யோசனை பண்ணா உனக்கு புண்ணியம் உண்டு. உன்னை மறந்துட்டு ஊரை யோசனை பண்ணும்போது உனக்கு பாவம் தான் உண்டு. எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. அந்த நெருப்பு மிதிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. ஏதானா பண்ணட்டம்பா, அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்றான். ஒருத்தன் கவிச்சே சாப்பிட மாட்டேன்றான், இவனுக்கு பிடிச்சதை சாப்பிட மாட்டேன்றான். என்னுடைய கேள்வி, உலகத்தை திருத்திட முடியுமா உன்னால? போய் நெருப்பு மறிக்கிற இடத்துல ஒரு கொம்பேத்தன் போய் வச்சு யாருன்னா நெருப்பு மெட்டாடி பண்றான்னு சொல்லு, உன்னை ஆச்சு நெருப்புல போட்டுருவாங்க. வீணு வேலைக்கெல்லாம் ஏன் போறீங்க? அதான் அந்த மாதிரி முடியுது. அப்புறம் நம்ம அவன் செய்யட்டம்மா, நீ செய்யாத இரு, உன்னை நீ திருத்திக்கோன்ற. ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்திக்கிறான்னா உலகம் நல்லா இருக்கும். இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்து, இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்யும் போது தான் தீமை விளையுது. அதனால நீ உன்னை மாத்திக்க. நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. நெருப்பு மறிப்பான், இவனுக்கு ஆவாத எவனா இருப்பான், கொஞ்சம் சக்கரை தூவி விட்டான்னா போதும் அந்த நெருப்புல. இவன் தெரியாத இறங்குவான், காலெல்லாம் ஒட்டின்னு கொப்பளம் கழிச்சு விட்டோம். அப்ப அம்பாள் கிட்ட குறையணுவான் இவன் பண்ண சேஷ்டிக்கு. இதையெல்லாம் தேவையற்ற வேலைகள். அதனால அவன் செய்யறான், விரும்புறான், மனசு அதை விரும்புது, செய்யறான். ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கணும் ஒழுக்கமா வாழறான். ஒருத்தன் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கணும் ஒழுக்கம் இல்லாத வாழறான். இதை ஏன் போய் திருத்திட முடியுமா? நம்ம திருத்த முடியாது. அதனால நம்மளே திருத்திக்கின்னு போயிடலாம். அது மாதிரி நடக்கிறாங்களே, எப்படி அந்த நடக்கட்டும்ன்ற அவன் நடந்து போட்டுமே. ஒருத்தன் சாவறான், ஏன் சேர்த்தான கேள்வி கேட்க முடியுமா? போய் சொல்றேன், இளைஞருங்க தாய் தகப்பன் பேச்ச கேளுங்க. எந்த தாய் தகப்பனும் எந்த பிள்ளையும் கெட்டு போனோன்னு வளர்க்கறது இல்லை, கெட்டு போனோன்னு கண்டிக்கிறது இல்லை, கெட்டு போனோன்னு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளை காப்பாத்துவாங்க, நம்ம குழந்தை இது அப்படின்னு. நீங்க வளர்ந்த உடனே அந்த தாய் தகப்பன் குழந்தையா மாற போறாங்க. அந்த குழந்தைங்களை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க காப்பாத்துவாங்க நம்மளன்ற ஒரு எண்ணத்துல அவங்களோட உழைப்பெல்லாம் போட்டு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்க மேல செலுத்தி படிக்க வச்சு வாழ வைக்கிறாங்க. ஆனா நீங்க தாய் தகப்பனை காப்பாத்தலனாலும் பரவாயில்ல, உபதிரம் கொடுக்காதுன்றவே பெரிய விஷயம். ஆனா உங்களை காப்பாத்தீங்க. தாய் தகப்பனுடைய தயவுலையோ மற்றவனுடைய தயவுலையோ நீங்க வாழணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த உலகமே இளைஞர்கள் கையில தான் இருக்குது. முதியோருங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இளைஞருங்க நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிக்கணும், உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். அதுக்காக உன் படிப்பு உன் உழைப்பு உதவணும். அந்த உழைப்பை இளைஞர்கள் வீணாக்கிடக்கூடாது. கண்ட வழியில போய் கண்டபடி திரிஞ்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கணும், நாளைக்கு என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வருத்தப்படுறதுல பயனே இல்லை. இளைஞர்கள் நல்லா இருந்தா உங்க வீடு நல்லா இருக்கும். இந்த